நாட்டினுடைய எதிரி சோல்ஜர் அழைச்சிட்டு வந்து அவங்கள அடிமைப்படுத்தி இந்த கோயில் கட்டி சம்பளம் கிடையாது, ஃபுட்டு மட்டும்தான். ரைட்டா? சரி, இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் இது ஒரு சிவன் கோயில். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தாலும் 3 உறுப்புகளை பார்க்கலாம். அந்த பேர் இன்வெர்டர் லோட்டஸ், உல்டா கமலாக இருக்குது பாரு. இதுக்கு பேர் பலிபீடம், 2வது நந்தி, 3வது கொடிமரம். இந்த 3 உறுப்புகளையும் கண்டிப்பாக எல்லா சிவன் கோயிலையும் பார்க்க முடியும். அதுதான் ஆகமவிதி, AGAMA. அது முதல்ல இருக்கக்கூடியது இருக்கு பாருங்க, பலிபீடம். இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸிங். விலங்கு கிடையாது, நம்மளோட ஈகோ. எல்லாம் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட ஈகோ இருக்கு, எல்லார்ட்டும் ஈகோ இருக்குது. இதை அப்படியே கவுத்து வச்சுட்டு இறைவனை பற்றி சிந்தனையோட உள்ளே போகணும். ரைட்டா? இது எதுக்கு இருக்கு? ஈகோ சாக்ரிஃபை பண்ணுற இடம். எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா, இப்படி இந்த மாதிரி உழுந்து தொடங்கணும். ஹெட் ஷுட் பி நார்த் கைலாஸ். என்னுடைய கடவுள் எங்கே இருக்குன்னா வடக்க இருக்கார், வடக்க கைலாஸ், அதுதான் என்னுடைய கடவுள். எல்லா சிவன் கோயிலும் ஈஸ்ட் ஃபேஸ். சரி, 2வது நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி வணங்க மாட்டாங்க, கொடிமரத்துக்கு முன்னாடி தான் வணங்குவோம்பாங்க. அப்போ இந்த உறுப்புகள் மாறி இருக்கும். இவரோட பையன் கோயிலுக்கு போனாங்க, அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். அப்போ கொடிமரத்துக்கு முன்னாடி தான் வணங்கணும். எது முன்னாடி இருக்கோ அதுக்கு முன்னாடி கீழே விழுந்து வணங்கணும். அதுதான் ஆகமவிதி. 2வது நந்தி. பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விலங்கு மாதிரி இருக்குது, அனிமல் மாதிரி இருக்குது. இது அனிமல் கிடையாது, மனித உயிர், ஜீவாத்மா. உயிருக்கு உருவம் கொடுத்துருக்கான். உள்ள இறைவன் இருக்கார், பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் ஆலயம், ஆன்மா லயக்கக்கூடிய இடம். இந்த நந்தி ஒரே கல், கருங்கல், 25 டன்ஸ் வெயிட்டு, 12 ஃபீட்டு ஹைட்டு. இதை யார் கட்டுறான்னா நாயக்கமார் செய்கிறான், சோழன் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சோழன் கோயிலாச்சு, அப்போ சோழன் நந்தி வைக்க மறந்துட்டானான்னு. இல்லை, அந்த பாருங்க கொட்டாய் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு பாருங்க மேலே, அது கீழே ஒரு வெள்ளை கலரில் ஒரு நந்தி இருக்கு பாருங்க, அதுதான் சோழனுடைய நந்தி. ஆக்சுவலாக இங்கே தரையில் தான் வச்சான். 16வது நூற்றாண்டு நாயக்கமார் ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே இருந்த சின்ன நந்தியை தூக்கி அங்கே வச்சுட்டு புதுசாக ஒரு நந்தி செய்கிறான். இது பெருசு கிடையாது, இதை விட பெருசு ஆந்திராவில் இருக்குது. 2வது தஞ்சாவூர், 3வது மைசூர், 4வது பெங்களூர் புல் டெம்பிள். இங்கே ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது விவசாய பூமி, எங்களுக்கு மழை வேணும். மழை இல்லைன்னா எங்களால் உயிர் வாழ முடியாது. மழையில் நேரத்தில் மிளகு எடுத்து அரைச்சி தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி எடுத்து நந்தி மேலே போட்டோம்னா நந்திக்கு மழை கொட்டுங்கிறது ஐதீகம். ஏன் சொல்லுங்கள்? நந்தி மேலே பெப்பர் வாட்டர் போட்டால் என்ன ஆகும்? நந்தி இஸ் கெட்டிங் இரிட்டேஷன், so it is crying to get the water. Bhagwan provide water as the புரியுதுங்களா? ஆக்சுவலி we are torturing the Nandi to get the water. நந்திக்கு மேலே பெயிண்டிங் இருக்கு பாருங்க, அந்த பெயிண்டிங் பேர் தஞ்சாவூர் பெயிண்டிங் பேர் பிரகிருதி பெயிண்ட், அதாவது நேச்சுரல் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், வேறு எதுவும் கிடையாது.